அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓட்டர் ஐடி மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து புது ஓட்டர் ஐடி நான் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் இருந்தே நம்ம ஃபார்ம் 8 ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு நியூ ஓட்டர் ஐடி வந்துடும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கூகுள் க்ரோமில் போயிட்டு NVSP அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. NVSPயில் நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ற NVSP.in ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கும். முதல்ல லாகின் கொடுங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஸ் ஏ நியூ யூசர் அப்படின்னு கொடுங்க. அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர், எபிக் நம்பர், சில டேட்டாலாம் கேட்கும், கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பேஜுக்கு வாங்க. இதில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கேப்ஷாவை டைப் பண்ணுங்கள். கேப்ஷா கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுங்க. இப்போ லாகின் ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் டேஷ்போர்டு அப்படின்னு வந்திருக்கும். இப்போ போய்ட்டு இங்கே அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஷிஃப்டிங் ஆர் டூப்ளிகேட் எபிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ளீஸ் ப்ரொவைட் பிலோ டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கா உங்களுடைய ஃபேமிலிக்கா அப்படின்னு கேட்கும். நான் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம் 8 அப்படின்னு கேட்கும். இதில் என்ன ரீசன் அப்படின்றத இங்கே கேட்டிருப்பாங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன், எந்த கரெக்ஷனும் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட், எனக்கு புது கார்டு வேணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் இது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஓகே என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், issue new epic, I request that a replacement epic may be issued to me as my original epic is. எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட்னா தொலைஞ்சிடுச்சு, அல்லது destroyed due to reason beyond the control like flood, அல்லது நேச்சுரல் டிசாஸ்டரால் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அல்லது மியூட்டிலேட்டட் அப்படின்றது அதான் செதஞ்சிடுச்சு அல்லது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அதே டிக்ளரேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் எந்த வித ஃபார்மும் நீங்கள் டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுங்க. ப்ரிவ்யூனா ஃபார்ம் 8 அந்த கரெக்ஷனுக்கான வந்ததில் எல்லா டிக்ளரேஷனும் கேட்கும். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 8 வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே இதில் நான் ஃபார்ம் 8 வந்து ஏற்கனவே ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம் வந்து இன்னும் அவங்க ரிசீவ் பண்ணி கிளியர் பண்ணலை. அதனால் அதே ஃபார்ம் 8ல் நியூ கார்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபெயில் டு சப்மிஷன், அதர் ஃபார்ம் இஸ் அண்டர் ப்ராசஸ் ஃபார் கிவன் பார்ட் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து எதுவும் கொடுக்காமல் இப்போ புதுசாக லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன உடனே உங்களுக்கு அந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற தொடர்ந்து தகவல் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.